உங்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொருவரையும் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாட்டுக்காக அழைக்க இங்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே அடுத்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாடாக இன்று காலையிலிருந்து 6-7 மாவட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த அந்த 6-7 மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் கலந்து கொண்டாலே அதுதான் ஒரு பெரிய மாநாடாகவே இருக்கும். நான் வரும்போதெல்லாம் பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தார்கள். அது இந்த ஆனந்தக்காக அல்ல, தலைவன் தளபதிக்கு அடுத்த இடத்தில் இருப்பதனால் தான் இந்த மரியாதை எல்லாம். தலைவர் தளபதி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அழைத்த தளபதி. கடந்த பல வருடங்களாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதியின் அன்பின் பாசத்தின் காரணமாக உழைத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் தான் இந்த உண்மையான கூட்டம். யார் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம தலைவர் தளபதி கண்டிப்பாக 2026 அந்த இடத்தை அடைவார். இந்த மாதிரியான ஒரு எழுச்சி கூட்டம் இதுதான் தளபதி குடும்பம் என்பதை எல்லா இடத்திலும் பேக்ராப்ல ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. நான் ஆலோசனை சொல்றதுக்கே வரல, வாங்க வாங்கன்னு நம்ம கும்பலை கூப்பிடல, நீங்களே உங்களுடைய குடும்பமே ஏன் என்று சொன்னால் வாங்க நாங்க கூப்பிடலாம் நான் சொல்லல. உங்களை தலைவர் தளபதி அவர்கள் அடுத்த மாதம் 27ஆம் தேதி உங்களை சந்திக்க இருக்கிறார். மார்க்கெட்ட வழியில வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள கடையில உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுக்குதான் 27ஆம் தேதி நான் வண்டி புடிச்சுட்டு வந்துடுறேன், நாங்க வந்துடுவோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளுடைய தலைவருடைய கூட்டம். மாநாடு நம்ம எதிர்பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் என்று பார்த்தால் இப்போதுதான் தெரிகிறது பொதுமக்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மாநாடு நம்மளுடைய தலைவர்களுடைய வெற்றி மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு ஏன் என்னை தளபதி அனுப்பி வைத்தார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லாமையே இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நீங்கள் அமைத்து அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொன்னால் தலைவன் தளபதி அழைக்கிறார் என்று சொன்னார், அலைக்கடையில் திரண்டு வரும் இந்த அன்பான கூட்டம் தான் தலைவர்களுடைய உண்மையான கூட்டம். நீங்க வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நீங்க அந்த கூட்டத்துக்கு வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஒருவருடைய உயிர் நமக்கு தளபதிக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய உயிர் முக்கியம். நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற மாவட்ட தலைவர் அவர்களும் அணி தலைவர் அவர்களும் இப்போதே அந்த இடம் எங்க நீங்க வண்டி நிறுத்தலாம் போலான்றத நீங்க முன்கூட்டியே பார்த்துக்கணும். ஒரு டீ கடையில நிறுத்தினா கூட மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் வண்டியை நிறுத்த வேண்டும். அதுதான் நீங்க தளபதிக்கு நம்ம செய்யற ஒரு நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சின்னதாக ஏதாவது ஒன்றினாலும் அது பெரிதாக ஆக்கப்படும். ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மாநாடு எங்கேயும் யாரும் நடத்திருக்க முடியாதா? இந்த மாதிரியான ஒரு மாநாடு வேற யாரும் எப்படி பண்ணிருக்க
இருக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்தோட, நம்ம கட்டுப்பாடோட, நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தது போல் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாநாடுக்கு நீங்கள் வர வேண்டும். தாய்மார்களை நீங்கள் அழைத்து வந்தது எப்படி அழைத்து வருகிறீர்களோ அதே போல் அவர்கள் வீட்டிலையும் அவர்களை இட்டுன்னு போய் விட வேண்டும். முக்கியமானது பாதுகாப்பு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய தோழர்கள் பல வருடங்களாக 30-32 வருஷமாக உழைத்துக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கு தான் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் முதலில் கொடுக்கப்படும். பெரிய பெரிய பணக்காரங்க வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்களா, நீங்க யாருமே அவங்க எல்லாருக்குமே நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அவங்களும் நம்ம கட்சிக்கு வர வேண்டும். அதை நீங்கள் எதை பற்றியும் கவலை வேண்டாம். உண்மையாக யார் ஒருவன் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தலைவர் தளபதி தலைவர்களை வழங்குவார். இந்த நேரத்தில் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவர் தளபதியும் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்க எதை பற்றியுமே நீங்க கவலைப்படக்கூடாதுங்க. நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, நீங்க ஜாலியா ஃப்ரீயா இருங்க. மாநாடு மிக சிறப்பாக வெற்றி மாநாடாக அமையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த வாரம் பூஜை போடுறோம் மாநாடு கோசம். அந்த பூஜையில நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் தாங்க லீவு. அந்த லீவை கூட நீங்க காலையிலிருந்து இது வரைக்கும் நீங்க காத்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதாங்க தளபதி. இந்த மாதிரியான நேரத்தில் உங்களோட கூட்டத்தை வேற எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது தளபதி என்ற ஒரு முகம், தளபதி நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதியை தாண்டி எந்த ஒன்றும் இல்லை. ஒரு நிர்வாகி கடையில ஓனர் கிட்ட தளபதி மாநாடு இதை அறிவிச்ச உடனே அந்த நிர்வாகி அந்த பையன் முதலாளி எனக்கு 26-27 லீவ் வேணும் முதலாளி. டேய் அது ரொம்ப முக்கியமான நாள் தான், லீவு கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீ லீவ் எடுத்தனா போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன், உன்னுடைய 18 வருஷம் சர்வீஸே போயிடுறாரு. உன் 18 வருஷமும் வேணாம், எனக்கு போனஸே வேணாம், எனக்கு சம்பளம் வேணாம். என் தலைவரை நான் அப்படின்னு சொல்ற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை ஒருத்தர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவேளை நமக்கு இன்னைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சா நமக்கு நம்ம தோழர்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு நமக்கு கஷ்டமா இருந்தாலும் உழைத்து தலைவன் பேரில் 2 பேர் 3 பேருக்கு உணவு அளிக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி
எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சின்ன உதாரணம், உங்களுக்கு உதாரணம் இல்ல, நடந்த நல்ல விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு அம்மா, அந்த 2 பேர், அந்த அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தைங்க 2 பேரும் படிக்கும் போது அவங்க அப்பா இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு படிச்சது. நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொல்லி படிச்சு முடிச்சு 12ஆம் வகுப்பு முடிச்சிருச்சு. காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போறதுக்கு பணம் கட்டணும். அந்த பணம் கட்டும் போது அந்த அம்மா கிட்ட, அம்மா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுமான்னு சொல்லுது. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை 12ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறதுக்கே நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உனக்கு நான் இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, நீ இவ்வளவு நாள் எனக்கு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுட்ட. நான் படிச்சு 4 வருடம் கழித்து உன்னை மகாராணி மாதிரி நான் வச்சுக்கணுமா வேலைக்கு போயிட்டு. அதனால இந்த ஒரு தடவையாவது எனக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுமான்னு. சரிம்மா, நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், நான் கேட்டு பாக்குறேமா அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாத்தையும் கேட்கறாங்க, யாரும் பணம் கொடுக்கல. அந்த தெருவில் இருக்கிற நம்மளுடைய நிர்வாகி 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா அவருக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ரிப்பேர் பண்ணா, வண்டி ரிப்பேர் பண்ணா வரும். அவர் என்ன செஞ்சாரு, அந்த பொண்ணுக்கு போயிட்டு காலேஜ் ஃபீஸ கட்டிட்டாருன்னு உடனே எல்லாரும் அரச புரசலா பேசிக்கிறாங்க. சும்மாவா கட்டினா, அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறான், அதனாலதான் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாருன்ட்டு. இது எப்படியோ நம்மளுடைய நிர்வாகிக்கு தெரிய வருது. பொங்கல் நேரத்தில் எல்லாருக்கும் கோல போட்டி வச்சு பரிசு எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன விழா மாதிரி ஒரு 150 பேரை கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் பண்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணுங்க அப்படின்னு எதையோ கல்யாண தேதி அறிவிக்க போறாரு பிறகு நினைச்சுன்னு எல்லாரும் ஆவலுடன் சொல்லு பாடுறாங்க. அப்பா அவர் சொல்றா, நம்ம நிர்வாகி சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டின, நான் காதலிக்கிறேன் அப்படிலாம் நீங்க ஒரு மாதிரி பேசியிருக்கிறீங்க. என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக நினைத்து நான் அந்த காலேஜ் ஃபீஸை கட்டினேன். அது மட்டுமில்லாமல் 4 வருடம் கழிந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து 51 சீர்வரிசையுடன் மிக பிரம்மாண்டமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லக்கூட நிர்வாகிகள், தோழர்கள் தான், தொண்டர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். நம்மளுடைய தளபதி அவர்கள் நம்மளை அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தளபதி அவர்கள் அப்படிதான் நம்மளை வளர்த்து வைத்திருக்கிறார். ஏனெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய நிர்வாகிகள் ஒழுக்கத்துடன் இருப்பவர்கள். இந்த மாநாட்டிற்கு நீங்கள் பத்திரமாக வர வேண்டும். காவல்துறை சொல்ற அனைத்து கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுடைய மாநாட்டில் இருக்காது, இருக்கக்கூடாது என்பதையும் தளபதி அவர்களின் அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்கிறேன், நம்மளுடைய தளபதி அவர்களுடைய நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். ஒவ்வொரு வீட்டிற்கும் தளபதி அவர்களே நேரடியாக உங்களை இந்த மாநாட்டிற்கு அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் எல்லோரும் மாநாட்டுக்கு குடும்பத்துடன் பாதுகாப்புடன் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.